வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஒடெல்லா 2 அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒடெல்லா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற படத்தோட சீக்வல் தான். தமிழில் கூட அந்த படம் வந்து சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த படத்தில் அந்த ஒடெல்லா அப்படின்ற அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்குள்ளே தொடர்ச்சியாக நிறைய பெண்கள், அதுவும் கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு ஒரு நபர் வந்து கடத்தி கொலை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நபர் வேற யாருமே இல்லை, திருப்பதி அப்படின்ற ஒருத்தன் தான். திருப்பதியோட மனைவியே வந்து திருப்பதி அந்த படத்தோட எண்டில் வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் அந்த திருப்பதியோட பணம் அந்த ஊருக்குள்ளே வருது. அந்த ஊர் மக்கள்லாம் அவன் மேலே செம கடுப்பில் இருக்காங்க. ஸோ அந்த பணத்தை நிம்மதியாக புதைக்க விடாமல் ஒரு பூஜை பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில் புதைக்கிறாங்க. அதனால் அவன் பயங்கரமாக கடுப்பாகிறான் அப்படின்னே சொல்லலாம். அவனோட ஆத்மா வந்து ஒரு கட்டத்தில் வெளியே வந்து அந்த ஊர் மக்களை பழிவாங்க மறுபடியும் தொடங்குது. ஸோ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க யோசிக்கும் போது நம்ம திருப்பதியோட மனைவியை போய் ஜெயிலில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் வந்து தீவிரமான சிவபக்த, அவளால் இது முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தான் வந்து தமன்னா. ஸோ தமன்னா வந்ததுக்கு அப்புறமாட்டி எப்படி பேய் ஓட்டுறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்டு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் பார்ட்டை ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது புதுமையாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பழைய அம்மன் படங்கள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அவுடேட்டடான குட் வர்சஸ் ஈவில் கிளாஷ் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த திருப்பதி அப்படின்ற நபர் பேயா மாறினதுக்கு அப்புறமாட்டு எடுக்கக்கூடிய அவதாரங்கள் அண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தமனாவோட அந்த இனிஷியல் பில்டப் அப்படின்றது பெட்டராக தான் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க தமனாக்கு. அதாவது பீஃப் பேனை இன்டெரக்டாக வலியுறுத்துறாங்களாமா, அந்த மாதிரியான ஒரு சீனு. அதுக்கப்புறமாட்டு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா வெறும் வாயிலேயே அந்த பேய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீ நெருப்பாக வந்தனா நான் தண்ணியாக வருவேன், நீ வந்து புயலாக வந்தனா நான் மழையாக வருவேன் அப்படி இப்படின்னு வாயிலே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலாக தன்னோட சக்தியை காட்டுவாங்க. அதுவும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்ட் 3க்கு லீடு வேற கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சீன் ஓரளவுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஒரு தலையோட வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. பட் ட்ரை பண்ணணும்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். மைல்டாக சில அடல்ட் கண்டென்ட்டும் அண்ட் பிளட் ஷெட்டும் தூக்கலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.